மந்த நகட பலது தெய்வ தூதருடைய அந்த ஆண்டவரே ஆராதனை அந்த இடத்துல கடந்து வரட்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த ஆராதனை அந்த இடத்துல கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொள்ளும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிமந்தனி யூகல பாஷபலத ரந்தனி கடமனது ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து என் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அறை முழுவதும் ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஷலத ரந்தனி யோகல மந்தன கடபல வாஷபலத ரக்கபலது அப்பா எல்லா தடைகளையும் உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்கள் எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நன்மையிலும் குறைபடாதவர்களாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த அறையின் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வீண் சிந்தனைகள் ஆண்டவரே எங்களை விட்டு அகன்று போகும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? நன்றி பாலி, நன்றி பாலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பா திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பா திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி தந்தி மறவாத என் நேசரே. இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே. இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பா திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பா திருப்பாதமே. கூடிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. கூடிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு
கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பா உம் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பா உம் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் இருக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் என்னை ஒரு நாளும் இருக்காதையா, காதலே உன் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசுநாதனே உன் நிழலில் என்று நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. கரங்களை தட்டி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லாத பொழுது என்னை அழைத்தீரே உமக்கு நன்றி. என் வேதனை துன்பம் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே நீர் அழைத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பட்ட பாடுகள், பிரச்சனைகள், எல்லா அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் எங்களை விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்தினுடைய நன்மையை புசிக்கும்படியாக என் தேவன் இந்த இடத்துல இந்த தேசத்திலே அழைத்து கொண்டு வந்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணுகிற தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உண்மையாய் நினைத்தவர்களாய் நாம் பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர். வாக்கு
ஒரு நம்பிக்கையோடு உங்களை வாக்கு பண்ணினவர். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். உங்களை வாழ வைக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நம்பி உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதனைக்கு நேரம் கடந்து போவோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நமக்கு ஜெயத்தை வெற்றியை தர வல்லமையுள்ள தேவன் அவர். நீதியின் தேவன். அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து நமக்காக யுத்தம் பண்ணி நம்மளுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? எத்தனை நன்மைகள் அவர் செய்த நன்மைகள், ஆயிரம் 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 நன்மைகள் உண்டு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம விசுவாசத்தோடு பாடுவோம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah, 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 ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே
கொடுக்கிற ஜெயத்திற்காக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கிருபைக்காக நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆராதனை நேரம் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திர பலி இருக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. லிபாரந்தனியோ கலபாஷா வலது ஓ ரிமந்தனியோ கலமந்தன கடபலதர கபலது. ஆண்டவருடைய சமூகத்தில் வாயை திறந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அவரை மகிமைப்படுத்தும்படியாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே துதிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த எல்லா நன்மைக்காக, எல்லா வெற்றிக்காக, ஜெயத்துக்காக ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம். நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் மகா பெரிய தேவன். நீர் ஒருவராய் ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்தீர், சர்வத்தையும் படைத்தீர் ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரலா கல பஷலத ரந்தனியோ கலமந்தன கடபலது. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரே இதோ உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எந்த இடத்துல எனக்கு வெக்கம் வந்ததோ அந்த இடத்துல நீங்க எனக்கு ரெட்டிப்பான நன்மையினால் எனக்கு நிரப்புனீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடு, துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் என்று சோதனை வாரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், மரணனை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், மரணனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்னை காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததொரு காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசு என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் ஓ எஸ் உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. ஆம் ஆண்டவரே, இதோ எங்களை காக்க வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து, ஒவ்வொரு நாளும்
எங்களை நடத்தி வருகிற தயவிற்காய் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ரப ஷலதரந்தனியோ கலமந்தன கடபலது ரிமந்தனியோ கலமோஷபலதரக்க பலது. ஆண்டவரே, மகிமை பொருந்தின தேவனே, உம்மை மகிமையோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை துன்பங்கள், எத்தனை இடர்கள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் என் கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே எங்களை தேற்றி ஆற்றி திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா நான் இருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு ஆறுதல் கொடுத்த ஆண்டவரே அப்பா எங்களை எல்லா இடங்களிலேயும் மேன்மையாய் வைத்த தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷலதரந்தனி கடபலது. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க நிற்கிற ஸ்தானம் கர்த்தர் கொடுத்தது. உங்களுடைய குடும்பத்தின் காரியம் அது கர்த்தர் வாய்க்க பண்ணினது. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது. உங்களுடைய வேலை எல்லாவற்றிலையும் நீங்க சுற்றி பார்க்கிற, உங்களை சுற்றி பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நீர் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த தேசத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் பெருமையான கரத்தோடு வந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நின்று ஆராதித்த பொழுது தேவன் அந்த மகிமை பொருந்தின ஆண்டவரே பரத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் கொடுத்த அந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்க வாய் திறந்து ஒரு நிமிஷம் ஓ ரபலகந்தனியோ கலமோ ஷபலதரந்தனி கடபலது. அப்பா உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லா இடங்களிலும் எங்களை ஆறுதலும் தேர்தலும் படுத்தி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்தின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் விழுந்த பொழுது ஆண்டவர் அப்பா எங்களை கரம் பிடிச்சு தூக்கின அந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். எங்களை பலத்தில் ஆண்டவரை இடை கட்டுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொண்ட தயவிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், பள்ளத்தாக்கில் லீலி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நீர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீ சேனைகளின் கர்த்தர், நீர் மகிமை நிறைந்தவர் என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் எங்களை நீ நடத்தின தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கலற்றி பாதத்து வைத்து சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கலற்றி பாதத்து வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் அமர்ந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. பீடங்கள் கலற்றி பாதத்து வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து
எங்களுடைய பேர் புகழ் ஆண்டவரே, எங்களுடைய வேலை, எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் கொடுத்தது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னுடைய கிரீடங்களை கலற்றி ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது பரிசுத்தமுள்ள தேவன், நீர் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். நீர் அழிவில்லாதவர் என்று சொல்லி, நீர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவர் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஆராதித்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில பலப்படுத்தி ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினாலே தேற்றி ஆற்றி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதற்கு உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஜெப விண்ணப்பத்தோடு இந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார்களோ அவருடைய ஜெப விண்ணப்பத்தை என் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் அங்கீகரித்து ஆண்டவரை உயர்த்தும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். நேற்றோடமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 142வது அதிகாரம். பிரதர் பலன் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தவறு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இது சாட்சி நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சி நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக தேவனை துதிக்கிறேன். எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க ஊரில் இருக்கிறாங்க. என்னுடைய அக்கா, அவங்களுக்கு ஒரு பாப்பா ஒருத்தர் இருக்கா. மருமக எஸ்தர் அவள் பேர். 12th grade இப்போ முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்க. அவள் 92% மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதுக்காக ஆண்டவர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வேறு சாட்சிகள் யாராவது இருக்கீங்களா? சிறு பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மெமரி வெர்சஸ் சொல்லுவாங்க. That is the Lord and all His fullness, the world and those who dwell therein. For He has founded it upon the seas and established upon the water. For He has founded it for the For you formed my inwards parts, you covered me in my mother's womb. For I am fearfully and wonderfully made. Marvelous are your works that my soul knows very well. This is the day let us the Lord has made. Let us rejoice and be glad in it. Matthew 5 verse 43 and 44. You have heard that it is said, love your neighbors and hate your enemies. But I tell you, love your enemies and pray for those who persecute you. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்க போகிறோம்.
பிதாவே, இதோ ஒரு விஷயம் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் மீண்டுமாய் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் சுட்டினதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை ஆண்டவரே உமக்காக விதைக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். மனமுவந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, படைக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாளும் ஆண்டவரே அவங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அந்த கரம் தளர்ந்து போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காசு ஆண்டவரே உமக்காக விதைக்கிறாங்க, அதை அறுவடை செய்யத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய வானத்தின் பல கனிகளை துறந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது மகள் கேத்ரின் சாரா அந்த ஒரு பாடல் பாடுவார்கள். கர்த்தரை கேட்டு நாம் காணிக்க செலுத்துவோம். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவெளிய கோரமாக மண் சிலுவை மீதில் நான் கூவை தூங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபைப் போல் போதும் பாதையில் பொழுதுபட்டு ராவெளிருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது அண்டை, அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இன்றைய தினத்தில் மகன் பிரையன் ஜெரோஷ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 65:11 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகளில் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
14ஆம் தேதி மே மாதத்திலே பிரதர் வலன் அண்ட் சிஸ்டர் பிரபா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சகரியா 8வது அதிகாரத்திலே 13 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 15ஆம் தேதி மே மாதத்திலே பாஸ்டமாவுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தமானது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 65 நாளை ஆண்டவர் வாக்குத்தமாய் கொடுத்தார். உடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக சபையினுடைய அறிவிப்பில் முக்கியமானது இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே 28ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. 28ஆம் தேதி அது எல்லாருக்குமே ஹாலிடேயாக இருக்கும். பிரதர் அருள் அவருடைய வீட்டில் வைத்து வீட்டு கொடுக்க இருக்கிறது. தயவுசெய்து சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அறிவிப்புகள் எல்லாம் ரெகுலராக உள்ளது தான். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்டாலின் பதறதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பல இடங்களிலிருந்து எங்களை உங்களுடைய பாதத்திலே ஒருமுகப்படுத்தி உண்மை ஆராதிக்க, அப்பா உண்மை துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய ஊழியத்திற்காய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா அவங்க என்ன நிலைமையிலிருந்து கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா, உமக்கு தெரியும். அப்பா அண்டர் நீங்கள் அவங்க கொடுத்ததை ஆசீர்வதித்து அப்பா அண்டர் இந்த ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த இடத்துல யாராவது என்னால் கொடுக்க முடியலேன்னு இருப்பாங்கன்னா அவங்க கைகளையும் நீங்கள் ஆண்டவரே வருகிற நாட்களிலே பலப்படுத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா இன்னும் நீங்கள் அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிறது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த புதிய வருடம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா கடந்த நாட்களிலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர்கள் வாழ்க்கையில் குறைபட்டதோ எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இந்த வருகிற புதிய ஆண்டிலே நீங்கள் அவங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னமாய் ஆண்டவரே உங்களுடைய வாசனத்தை நாங்கள் ஆண்டவரை கேட்க ஆண்டவரே ஆவலோடு இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை பேசுகிற அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரை பேசுகிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மறைத்து வெளிப்படுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ ஒரு மனிதருடைய சத்தத்தை அல்லப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கும் எங்களுக்கு அப்பா நீங்கள் உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் தரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே யாராவது கண்ணீரோடு அப்பா வேதனையோடு ஆண்டவரே இன்னும் அவமானத்தோடு இங்கே அவமானத்தில் இங்கே இருப்பாங்கன்னா அவங்க எல்லாருடைய அவமானம் ஆண்டவரே எல்லாருடைய கண்ணீர் நீங்கள் மாறி போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்து ஆராதித்தது நல்லது என்று கண்டுகொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க. பேசு மல ஜபங்களின் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லுவோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு. அது ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையில். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அப்போ ஆண்டவர் ஆல்ரெடி அவர் கட்டளையை கொடுத்துட்டார். இங்கே யோசுவா என்ன சுச்சுவேஷன் அந்த வார்த்தை வருதுன்னா, யோசுவாவை அவர் லீடராக ஆண்டவர் வைக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. யோசுவாவுக்கு ஒரு திடமனது வேணும், ஒரு தைரியம் வேணும் அந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அந்த லீடர்ஷிப்பில் இருந்த ஒரு ஆள் மோசே. அந்த மோசே இப்போ இல்லை. ஆண்டவர் சொல்லாரு மோசே மரித்து போனான். இப்போ அந்த இடத்துல யோசுவாவை கொண்டு போய் வைக்கிறான். அப்போ அவனுக்குள்ள என்ன கலக்கம் இருந்ததோ என்ன திகைப்பு இருந்ததோ தெரியாது. ஆண்டவர் அவனுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை மாத்திரம் நீ மீறிடாத, அதன்படியே நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு. இப்போ திடமனசு எங்கே வேணும்னா, ஒரு லீடர்ஷிப்புக்கு போகும்போது அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு பொசிஷன் எடுக்கும் பொழுது அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆமாம், ஒரு நார்மலாக உட்காந்துருப்போம். ஒரு பேச்சுலராக இருக்கும்போது லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஒரு சம்பாதிக்கிற காசுல இருந்து இப்போ தனியாக இருந்து சம்பாதிக்கிறாங்கன்னா, யாராவது ஒரு 5 திராமுக்கு வந்து இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்டு வந்தவுடனே சரி 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணோன்னா நம்ம அதை கேட்க வேண்டியது இல்லை. பொறுப்பு ஏன்னா நம்ம கையில் இருக்குது. நம்ம தனி ஆள், நம்மளை கேட்குறதுக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம செய்யணும். ஆனால் திருமண காரியம் ஆன பிறகு ஒரு ஆள் ஒரு 100 ரூபா கடன் கொடுன்னு சொன்னாலும் வீட்டில் கேட்காம நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா பட்ஜெட் எல்லாமே நம்ம பார்த்து செலவழிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இந்த மோசேக்கு தலைவனாக இருக்கும் பொழுது இந்த யோசுவா மோசே என்ன செய்கிறான் என்பதை நன்றாய் அறிந்தவனாய் அவன் இருந்தான். மலையில் போய் அங்கே ப்ரேயர் பண்ண போனால் இவன் கீழே நின்றுட்டு இருப்பான். எங்கே போயிருக்கிற அவர்? ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்காக மோசே போயிருக்கிறார். இப்போ நான் என்ன பண்ணணும்? அவர் இங்கே நிப்பாட்ட சொல்லியிருக்கிறார், இங்கே நிற்க சொல்லியிருக்கிறார், நான் இங்கே நிற்கணும். அவன் வேலை எப்போவுமே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதே அவன் தெரிந்து கொண்டவனாய் அவன் இருந்தான். அப்போ ஆண்டவர் இப்போ அவனை கொண்டு போய் மோசேக்கு அடுத்தாப்புல இப்போ மோசேக்கு பொசிஷனில் இப்போ யோசுவா வரான். யோசுவா வரும்பொழுது அவனுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கலாம், அவனுக்குள்ளே ஏகப்பட்ட பயங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் அவனை பார்த்து திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன்னோடு கூட நான் இருக்கிறேன்றதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. ஒரு தலைமத்துவத்துக்கு, ஒரு பொசிஷனுக்கு, ஒரு சூழ்நிலையிலே நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தையே சர்வத்தையும் படைச்ச ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வார்த்தையினாலே ஒவ்வொன்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர். அவருடைய சமூகத்தில் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு உரிமையோடு இருக்கிற நீங்க என்னைக்குமே உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நடக்கிறவர்களாய் அல்ல, நான் தனியா இருக்கிறேன், இந்த தேசத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்ற எண்ணமும் நமக்கு வரவே கூடாது. நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே வீட்டு வேலையும் செய்கிறவங்களா இருக்கலாம். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருக்குள்ள நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறார்ன்றதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. நம்மளுடைய மாம்ச சிந்தை இருக்கு இல்லையா, நமக்கு முதல்ல கொடுக்குற ஒரு காரியம், நீ தனியாக இருக்கிறன்றதான், நீ ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை நம்மளுக்குள்ள விதைக்க ஆரம்பிக்கும். அப்போ பிசாசு எப்படி உங்களை தாழ்வுக்குள்ளே கொண்டு போக முடியும், உங்களை ஃபெயிலியருக்குள்ளே கொண்டு போக முடியும்னு சொன்னால், நீ தனியாக இருக்கிற, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, உனக்கு இதுக்கு மேலே கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவன் உங்கள் இருதயத்தில் விதைச்சிட்டானாலே நீங்கள் தோல்விக்கு நீங்கள் ரெடியானவர்களாய் மாறுகிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எதில் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும்? நான் இந்த ஊரில் தனியாக இல்லை, நான் எங்கே போனாலும் என் கூட என்னுடைய கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் எங்கே நடந்து போனாலும் சரி, நீங்கள் தனியாக நடந்து போகலை, உங்கள் கூட கர்த்தர் வந்து கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் எப்போ உங்களுடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்கு நேராக ஒப்பு கொடுத்தீர்களோ, அதற்கு பிறகு கர்த்தர் உங்களோடு கூட பயணிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாய் வந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகலாம், இல்லை நீங்கள் ஒரு கடைக்கு போகலாம், நீங்கள் எங்கே போனாலும் சரி, யாருமே உங்களை பார்க்கல, என்னை யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் எங்கே ஆயத்தமாக்குறீர்களோ அங்கே உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு இங்கே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு, கர்த்தர் நம்ம கூட அவர்கிட்ட போகிறது நம்ம தேடி போகிற ஒரு காரியம். நம்ம போனோம்னா அவரை தேடுகிற ஒரு காரியம். அப்போ நம்ம கர்த்தர் கூட இருப்போம். 2வது ஸ்டேஜ், அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு காரியம். 3வது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்காது. நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் தகப்பனாய், நாம் அவருக்கு பிள்ளையாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. 3வது, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 3 ஸ்டேஜ்லையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு கூட இருக்கிறாருன்றதை நீங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருப்பீங்க.
நீங்கள் ரட்சிக்கவே படலைன்னா எனக்கு யார் இருக்கா? நான் தனியாக தான் இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகளில் நான் ஒன்றுமே இல்லை. என்னை யார் இந்த இடத்துல எனக்கு ஞானமே கிடையாது. இதை எடுத்து என்னால் செய்யவே முடியாதுன்ற ஒரு மாம்ச சிந்தையில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை பிசாசு விதைத்துக்கிட்டே இருப்போம். மாம்சம் அப்படி தான் சொல்லும், நீ உங்களை கீழேயே வைக்கிறதுக்கு தான் எல்லா இடத்துலையும் பிசாசு திட்டம் போடும். ஆண்டவர் நல்ல ஆனந்த ஞானத்தை கொடுத்துருப்பார். ஆண்டவர் கூடயே இருப்பார், உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருப்பார். அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், அநேக ஆண்டவர் ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாரு, வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பாரு. ஆனால் அதெல்லாம் தோணவே தோணாது நமக்கு. நம்ம சூழ்நிலையை மாத்திரம் பார்த்துக்கிட்டு நம்ம கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்றதுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செஞ்சால் அவங்க கூட இருப்பார் அப்படின்ற ஒரு சில காரியங்களை வேதத்தில் பார்த்துட்டு யாரு கூட எல்லாம் ஆண்டவர் இருக்கிறாருன்றத ஒரு 2-3 பேரை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயமோ பிசாசோ உங்களுடைய இடத்துல வந்து உங்களை தாழ்த்துவதற்கு முற்படலாம். நீ தனிமைப்பட்டவன், உன்னால் முடியாது என்று சொல்லலாம். உங்களை திடப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தீர்க்கதரிசனமான வார்த்தையை ஏன் கொடுக்கிறாருன்னா உங்களை பலப்படுத்தும்படியா, உங்களுடைய லைஃப்பில் ஆண்டவர் வைத்திருக்கிற பிளான் திட்டங்களை வெளிப்படுத்தும்படியாய், உங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடிச்சு நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார்ன்றதை மறந்து போயிடக்கூடாது. மத்தேயு 1:23 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இப்ப இமானுவேல்னு சொன்னா அவருடைய பேரை எப்படி? தேவன் நம்ம கூட இருக்கிறார். இயேசுன்னு சொன்னீங்களா, இப்போ இமானுவேல்னு சொன்னீங்களா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவர் இப்போ பூலோகத்தில் நமக்காக மனித ரூபம் எடுத்து நமக்குடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய தரித்திரங்களை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். நம்ம எங்கே அடி வாங்கணுமோ அது எல்லா அடியையும் அவர் ஏற்றுக்கிட்டு நமக்காக அவர் ஜீவனையே அவர் கொடுக்கும்படியாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இப்போ இமானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு தனி வீடாக இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வந்துருச்சுனாலே அவங்க தனிமையில் இல்லை. அதை மாத்திரம் புரிந்து கொள்ளும். ஒரு வீட்டில் வந்து ஒரு தனியாளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனி குடும்பமாக ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த பிறகு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கணும். 2 நாளாகமத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிகாரத்தில் இங்கே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் இவர்கள் போய் யுத்தம் பண்ணி அங்கு கொள்ளையிட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா ஆசா ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன், உத்தமன் என்று சொல்லி வசனம் சொல்லுவாங்க. ஆசாவை சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. ஆசா எங்கே போனாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்கிறபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்போ கொள்ளையடித்த எல்லா காரியங்களையும் எடுத்து எருசலேமுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அங்கே ஆசா நிற்கிற இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் புறப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15:2 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், அதுன்னா அந்த தீர்க்க தரிசியாய் தெய்வ மனிதனாய் இருக்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டு வெளியில வரான். ஆசாவை நோக்கி, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு 3 காரியங்களை குறித்து இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தரே சொன்ன வார்த்தை. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இவன் வெளிப்படும் பொழுது அவன் ஆசாவுக்கு நேரம் முன்னாடி வரான். சகல ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று அவன் சொல்லுகிறான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்
அவர் உங்களோடு இருப்பார். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தேடணும். எப்படி ஆண்டவரை கண்டுபிடிப்போம்? நம்ம தேடும் பொழுது தான் கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய தகப்பன் ஒரு இடத்துல இருக்கிறாரு, என்னோட நான் பார்க்க போகிறேன்னா நான் ஒரு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி அவரை போய் பார்க்குறதுக்கு நான் போய் அவர் முன்னாடி நிற்கணும். அப்போ ஆண்டவரை தேடுகிற நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் நின்று அவருக்கு போகும் பொழுது தான் அவரை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அது தேடுகிற ஒரு ஸ்டேஜ். இது ரட்சிப்புக்கு முன்னாடி உள்ளது. அனுதினமும் அவரை தேட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடணும். வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, ஆண்டவரை ஆராதிக்கணும். நீங்கள் எப்பெல்லாம் நிற்கிறீங்களோ ஆண்டவரை தேடணும். சபைக்கு போகிற பழக்கமே ஒரு சிலர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு சில பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவரை தேடவே தேடாது. ஆடிக்கு ஒரு நாள் வரும், அமாவாசைக்கு ஒரு நாள் வரும், இல்லை ஏதாவது தேவை இருந்தால் வரும். ஆமாம், ஒரு சில சமயங்கள்லாம் 6 மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, பாஸ்டர் நீ எனக்காக ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி தேடி ஓடி வருங்க. அப்போ ஒரு ஆசீர்வாதம் வேண்டும்னால் ஆண்டவரை நீங்கள் தேட வேண்டும். ஆண்டவரை எப்பொழுதும் தேடணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, எப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடினீங்களோ, உங்களுக்கு நல்ல ரிச் லைஃப்பை கொடுத்த பிறகும் நீங்கள் ஆண்டவரை தேடணும். அந்த உண்மையிலிருந்து நீங்கள் உத்தமத்திலிருந்து விலகி போகக்கூடாது. அப்போ நீங்கள் அவரை தேடினீங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் அப்பாவை தேடி போகிறீங்க, அவர் கூட நிற்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் கூட நிற்கிறாரு. அவரை தேடினால் நீங்கள் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ நீங்கள் அவரை விட்டு விலகி போனீங்கன்னா அவரும் உங்களை விட்டுருவார். அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ நம்ம அவரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15 8வது அதிகாரமும் 16வது வசனமும் ஆசா என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா செய்த 2 முக்கியமான காரியம். முதல்ல ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லப்பட்டு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தது. 2வது ஆசா செய்த காரியம் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தினது. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி, நல்லா கவனிங்க, அசுத்தங்களை முதல்ல அகற்றினான். அவன் தேசத்துல கூட அசுத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தேசத்தை முழுவதிலும் என்னெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ, அவன் பிடித்த தேசம், அவன் வாழ்ந்த தேசம், அவன் சுற்றி இருக்கிற தேசங்களிலே அவன் அசுத்தங்களை நீக்கினான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் உங்க கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிறது, நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள்ல அசுத்தம் என்பதே இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அசுத்தம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள இடத்துல தான் ஆண்டவர் வருவார். அப்ப ஆசா என்ன செய்கிறான்? அவன் அசுத்தத்தை அகற்றினான், பட்டணங்களில் இருந்து அகற்றினான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, 2வது அவன் பண்றது அவருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவன் சொன்னதுக்கு அதுக்கு அடுத்து ஒரு காரியத்தை அவன் பண்றான். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15 16 வாசம், 8 வாசிட்டோம், 16 வாசம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவருடைய விக்கிரகத்தை நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அசுத்தத்தை நீக்கினான் தேசத்துல இருந்து. அவன் வீட்டுக்குள்ள மாத்திரம் நீக்கி போடலை, அவன் இருக்கிற அவனுக்கு உண்டான எங்கெல்லாம் அவனுக்கு அதிகாரம் இருந்ததோ அந்த இடத்துல இருந்தே அவன் அசுத்தத்தை நீக்கினான் என்று சொல்லி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2வது ஆசா அவனுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, ராஜாத்தியா இருந்தவ கூட அவ விக்கிரகத்தை வைத்திருந்தாலும் அவளை அந்த பதவியிலிருந்து கீழே இறங்கிட்டான். ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்தாங்களோ அவங்களை அந்த தலைமத்துவத்தில் வச்சிருந்தோம்னா அவங்க மீண்டுமாய் அந்த விக்கிரக ஆராதனையை உள்ள கொண்டு வந்துருவாங்கன்ற ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஆசா அந்த பவர்ல இருக்கும் பொழுது அவங்கள கீழே வைக்க அவன் செஞ்சான். அடுத்ததா அதுக்கு அடுத்த ஆசா விலக்கி அவருடைய விக்கிரகங்களை நிர்மூலமாக்கி தகர்த்து கிதிரோன் ஆற்றண்டையிலே அவன் சுட்டரித்து போட்டான். எல்லா விக்கிரகங்களையும் எடுத்துட்டான். முதல்ல அவன்
அசுத்தத்தை அகற்றி போட்டான். ரெண்டாவது விக்கிரகத்தை அவன் எடுத்து போட்டான். அந்த இடத்துல தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சுட்டரித்து போட்டான். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் ஒரு இந்து இதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் தன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். இது என்னருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் மீண்டுமா இதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரர் சுப்பையா என்கிற சகோதரர் நாங்கள் இருந்த சர்ச்சில் அவர் எல்டர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் முழு பேர் சுப்பையா கோவிந்தன். அவருடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா சாமியாடி. அவர் குறி சொல்லுவார், நல்லா உடுக்க அடித்து சாமியாடி எல்லாம் குறி சொல்லுகிற ஒரு மனிதன். அப்போ இந்த மனிதர் இங்கே வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் இவர் ஊருக்கு போகும் பொழுதெல்லாம் மிகவும் கவனமாக இருந்தார். அவங்க 2 பேர் வீட்லேயும் ஒரு ஓப்பனாக சொன்ன ஒரு காரியம், நான் இப்போ கிறிஸ்தவன், நான் விக்கிரகத்துக்கு முன்னாடிலாம் நிற்க மாட்டேன். சரியா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் விக்கிரகத்துக்கு முன்னாடிலாம் நிற்க மாட்டேன். சாமி கும்பிட்றேன்னு முன்னாடி கொண்டு வந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எதில் சமைக்கிறீங்களோ அதில் நீங்கள் எனக்கு சாப்பாடு நான் கொடுக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் சமைப்போன்ட்டேன். நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. வெக்கேஷன் போகிறாரு, தாய் தகப்பனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க போகிறாரு. அவ்வளோ பாசம் உண்டு அந்த மனுஷனுக்கு. மாமியார் மாமனாரெல்லாம் பார்க்க போகிறாரு. எல்லாம் மச்சினைங்க எல்லாரையுமே, குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாரையுமே பார்க்க போகிறாரு. போகும் பொழுது அதில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு காரியம், விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் நின்றவே கூடாது. ஏன்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் அதில் பிடியிலிருந்து வெளியில் வந்த பிறகு, இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று தெரிந்து கொண்ட பிறகு திரும்பியும் விக்கிரகத்துக்குள்ளே போகிறதுக்கு அவர் விருப்பமே இல்லை. அதனால ஓப்பனாக சொல்லிட்டாரு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா நம்மளை அடித்தாலும் பரவாயில்லன்ற சூழ்நிலைக்கு நான் குடும்பமாக வர்றேன், உங்கள் பேரை பற்றியை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, எல்லாம் சந்தோஷமாக நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணுமோ கொடுங்க, ஆனால் நீங்கள் சமைக்கிற சாப்பாடில் நான் சாப்பிட மாட்டேன், நாங்கள் தனியாக தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அப்பா அம்மா சரி ஓகே, பிள்ளைகள் என்னைக்காவது வருது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் அதை சொல்லியிருக்காருன்னா, இவங்க சமையல் பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு பூஜை பண்ணுவாங்க. அவங்க தெய்வத்துக்குன்னு சொல்லி அவங்க பூஜை பண்ணுவாங்க. அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருநூறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருக்கு அது பிடிக்கல. இன்னொன்று சமைச்ச பிறகு அவங்க சாமிக்கு இப்போ முதல்ல படைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு விக்கிரகத்துக்காக, அவங்க ஆராதனைக்காக வச்சுருந்தார். அப்போ அந்த பழக்கத்தில் அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கென்று சொல்லி அவர் சமைக்க ஆரம்பித்தார். அவர் கடைசி வரைக்கும் அவர் ஊரில் எப்பெல்லாம் பேரண்ட்ஸை பார்க்க போனாரோ அப்பொழுதெல்லாம் அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்களே ரட்சிக்கப்படலை அவங்க. ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்களே சமையல் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சாப்பிடணும். அந்த சாமி கும்பிட்றது உட்பட எல்லாரும் இவங்க வர்ற டைமில் மட்டும் அவங்க முறைமைகளை மாற்றி கொண்டார்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு ஒரு நண்பர்களாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள், அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க வேற ஒரு மதத்தினராக இருக்கலாம், இல்லை இயேசுவை விசுவாசிக்காத ஒரு மனுஷியாக இருக்கலாம். ஆனால் நம்ம எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கவனமாய் நாம் இருந்து கொள்ள வேண்டும். விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்காதவர்களாய் நம்முடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய இருக்கிற அசுசியை நீக்கிவிட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல அசுத்தங்களை உங்களுக்கு உண்டான சுத்தி இருக்கிற அத்தனைகளையும் அசுசியை நம்ம நீக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் அந்த விக்கிரகங்களை நாம் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. திரும்பி விக்கிரகத்துக்குள்ளே நம்ம போகவே கூடாது. விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க விக்கிரகத்தை படைக்கிறாங்க, அவங்களே உருவாக்குறாங்க, அதுதான் தெய்வம்னு சொல்லி அவங்களே கையினால் உருவாக்கி அதை ஆராதிக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு அது பிரியமில்லாததாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே. ஆமாம், என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி முதலையே கட்டளையை கொடுத்துட்டார். அப்போ அவருடைய தயவில் இருக்கிற நாம, அவருடைய ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற நாம, அவரை மாத்திரமே நாம் முதன்மைப்படுத்தணும். அப்போ ரெண்டாவது, விக்கிரகத்தை அவன் அகற்றினான். மூன்றாவது, அவன் கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். புதுப்பித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விக்கிரகங்களுக்கு உள்ள எல்லா இடத்துலையும் பலிபீடத்தை தகர்க்காம விட்டுட்டான். ஆனால் கர்த்தருக்குரிய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, அசுசியை நீக்கணும், அருவருப்பை நம்ம இடத்துலேருந்து அகற்றி போட வேண்டும். ரெண்டாவது, அவர் ஒரு மனதோடு ஆண்டவருக்கு முன்பதாக அவன் பலியிட்டான் என்று சொல்லி ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 9 to 11 வசனங்களை நம்ம வாசிப்போம். அவன் யூதா பென்யமீன் ஜனங்களை அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோடு சஞ்சரித்தவர்களை கூட்டினான். அவருடைய தேவனாகிய கர்த்தர்
அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்த திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்போ உங்க கூட இருக்கிறாருன்னு ஜனங்கள் பார்க்குறாங்களோ நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. எப்போ ஜனங்கள் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்ன்றதை கண் குளிர பார்க்குறாங்களோ அங்க எல்லாரும் உங்க பக்கத்துல நிற்பாங்க. அப்ப இங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆசாவோடு சேர்ந்து நிற்கிறார்கள், ஒரு மனதோடு நிற்கிறாங்க. அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்த திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உங்க பட்சத்தில் ஆண்டவர் ஆட்களை சேர்க்கிற ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் இந்த இடத்துல சேரும் பொழுது அடுத்ததான் அவன் பண்றது 10வது வசனத்தை திருப்புங்க அந்த பக்கம். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதம் அவர்கள் எருசலேமிலே கூடி, அடுத்த வசனம், தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்னும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோட கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்கே ஒருமனம் வந்ததோ ஆண்டவர் இவன் கூட ஆசா கூட இருக்கிறதை கண்ட ஜனங்கள் ஆசாவோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்போ உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு பகையாளி யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட நிற்கிறவங்கள தான் ஆண்டவர் நிறைய பேரை கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நீங்கள் பலியிட போகிறாங்க, அங்கே ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஏன்னா ஆசா கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டு அவனோடு கூட இருக்கிறாங்க. அங்கே ஒருமனத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. அது பொருத்தனை இல்லை, கட்டளை பண்ணுறாங்க. என்னன்னா, யாரெல்லாம் ஆண்டவரை தேடலையோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த ஊரில் இப்படிலாம் சட்டம் இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. ஆண்டவரை தேடலைன்னா, சர்ச்சுக்கு வரலைன்னா கொலை பண்ணிடுவாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்து, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்னும் ஒரு உடன்படிக்கை செய்து. அப்போ ஒரு மனதோடு அந்த இடத்துல ஒரு மகா சத்தமாய் உடன்படிக்கை பண்றாங்க. பூரிகையோடு எக்காலங்களோடு கர்த்தருக்கு முன்பதாக ஆணையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே ஒரு கட்டளை பிறக்கிறது, ஆண்டவரை நீ தேடணுன்ற ஒரு கட்டளை பிறகுது. ஆமாம், நிறைய பேர் சர்ச்சுக்கு போகலைன்னா இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் சர்ச் ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சரியான ரீசன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வச்சு முன்னாடி ஒரு மிஷின் கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு போகாதவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இங்கே தான் சட்டம் அதுதான் போடுறாங்க. ஆண்டவரை எவனெல்லாம் போய் தேடலையோ அவனையெல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லி அங்கே சட்டம் போடுறான் ஆசா. எப்படி அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அங்கே நிற்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக அந்த கட்டளையை அவன் போடுகிறான். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் செய்கிறாங்க. அந்த இடத்துல விக்கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறான். வேறு தேவனே இல்லைன்றதை அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்கு கிடைச்ச எல்லா வெற்றியும் ஆண்டவர்னால கிடைச்சதுன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ அவன் முதல்ல அவன் பண்ணுறது அருவருப்பு, தேசங்களுக்குள்ள அருவருப்பு எடுக்கிறான். தன்னுடைய வீட்டுக்குள்ளே கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவை ராஜாத்தியாக இருந்தவளை கீழே இறக்கி வச்சுட்டான். நீ இருந்தேன்னா மறுபடியும் கொண்டு வந்து எதையாவது உள்ள திணிச்சிருவேன், நீ அங்கே அந்த பொசிஷனே உனக்கு வேண்டாம், கீழே இறங்குன்னு சொல்லிட்டான். அடுத்ததான் அவன் சொல்கிறான், நாட்டில் உள்ள எல்லா விக்கிரகத்தையும் தேசத்தில் உள்ளதெல்லாம் சுட்டரிச்சு போடுறான். இப்போ சொல்கிறான் ஜனங்களை பார்த்து, எவனெல்லாம் தேட சர்ச்சுக்கு வரலையோ அவனெல்லாம் கொலை பண்ணுறான். ஆண்டவரை தேடுவதற்கு, அவர்களை அனுகூலம் பண்ணுவதற்கு, அவங்களுக்கு வழியை திறந்து கொடுப்பதற்கு என்னென்ன தேவையோ, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ ஒரு ராஜாவாக இருந்து அந்த ஆசா செய்தான் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து 2 நாளாகமத்தில் 15, 17, 18, 19 நம்ம வாசிப்போம். மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாக இருந்தது. அடுத்து, தன் தகப்பனும் தாயும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும்
அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான், தன்னிடத்தில் இருக்கிற உச்சிதமான எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் இப்போ வெள்ளியும் பொண்ணும் கொடுன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே வந்து கேட்கல. உங்களிடத்தில் இருக்கிற உச்சிதமான ஒரு காரியம், கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாத ஒரு காரியம் நீங்கள் தான். ஆமாம், உங்கள்ட்ட ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. உடனே நீ எனக்கு தருவியா? அவன் பலிபீடத்தை செப்பரிட்டு அவன் பலியிடுறான். பலியிட்டுட்டு அவன் சொல்கிறான், யார் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறானோ அவன் கொல்லப்படணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வரான். ஒரு புது உடன்படிக்கை கொண்டு வரான். இப்போ அடுத்து சொல்கிறான், அவனிடத்தில் இருக்கிற உச்சிதமான எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக அவன் கொடுக்குறான். நம்முடைய காரியத்தில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு சொன்னான். உங்களை முதல்ல நீங்கள் ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களை சுற்றில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சரி பண்ணுறது மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன், இனிமேல் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராதுன்றது கிடையாது. உங்களை நீங்கள் பலிபீடத்தில் கொண்டு போய் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, கிருபையின் காலத்திலே, கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டிய அத்தியாவசியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் அழிந்து போகாதபடி, அசூசியான வாழ்க்கையில் நம்ம விழுந்து போகாதபடிக்கு. ஏன்னா வாலிப நாட்களில் இன்னைக்கு நிறைய கேடு உள்ளதெல்லாம் உலகத்தில் வந்துருச்சு. யூடியூப், ஃபேஸ்புக்கில் என்னென்ன வரணுமோ, தேவையில்லாத காரியங்கள், ஆத்துமாக்களை அழிப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இந்தப்பட்ட காரியத்தில் நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று, நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் உங்களை இங்கே கண்டடைவீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசா செய்தது போல உங்களிடத்தில் இருக்கிற அசூசியை நீங்கள் நீக்கி போடணும். முதல்ல வீட்டில் இல்லை, நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தேசங்களை சுத்தம் பண்ணணும். நமக்கு எவ்வளோ தூரம் பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் கிளீனாக நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவது, விக்கிரகத்தை உடைத்து போடணும். அடுத்து அவன் விக்கிரகத்தை சுட்டரித்து போட்டான் என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக அவன் ஆண்டவருக்கு பலியிடுகிறான். அவன் பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு அதை புதுப்பித்து ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துகிறான். ஆண்டவருக்கு பலி செலுத்துறது துதி பலியை நம்ம செலுத்தணும். ஆலயத்துக்கு வந்துட்டு கை கட்டிட்டு ஏதோ கடமைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நிற்கக்கூடாது. ஆண்டவருக்கு துதி பலியை செலுத்தணும். அங்கே வந்து பலியிட்டார்கள். எதெல்லாம் இங்கே என்னெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்களோ அந்த பலிபீடத்தில் ஆண்டவருக்கு என்று ஒரு மனதாய் அவர்கள் சட்டம் போட்டு அதை பலியிட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், அவன் இங்கே யாரும் ஊமை இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாருமே வாய் வச்சுருக்கோம், நல்லா பேசுகிறோம். ஆமாம், இன்னைக்கு பேச ஆரம்பித்தோம்னா நாளைக்கு வரைக்கும் பேசினா நான் உனக்கு 100 கிராம் கொடுக்குறேன்னு சொன்னால் பேசுகிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக வருவீங்க. ஒரு 15 நிமிஷம், ஒரு 20-25 நிமிஷம் நம்ம ஆராதிக்கிறோம். வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ ஆசீர்வாதம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. சும்மா கிடந்த நம்மளை தூக்கி கொண்டு வந்து இங்கே நம்ம குளிப்பாட்டி அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நடந்து போய்கிட்டு இருந்தோம், அன்றைக்கி காரில் போகிறோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், குடும்பமாக வந்து நிற்கிறோம். திடீர்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வாயை திறந்து ஸ்தோத்திர பலி கூட செய்ய முடியல, ஏதோ கடமைக்கு வந்திருக்கிறோன்ற படி நிற்கிறோம். அவன் எதெல்லாம் கொள்ளையிட்டு வந்தானோ கொழுமையான அத்தனையும் ஆண்டவருக்காய் பலியிட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தை செப்பனிட்டு பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்போ நீங்கள் துதி பலியையும் ஸ்தோத்திர பலியையும் சபையில் வந்தீங்கன்னா வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் இங்கே வந்து பிச்சைக்காரனாக கிடந்தேன், நீங்கள் என்னை நினச்சி என்னை குளிப்பாட்டி நல்ல ஒரு வேலையை கொடுத்தீங்க, நல்ல இன்க்ரிமெண்ட்டை கொடுத்தீங்க, நல்ல போனஸை கொடுத்தீங்க, நல்ல வீடை கொடுத்தீங்க, நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுடைய நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய இடத்துல எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் வெளியில் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகள் எடுங்க. போய் சர்ச்சில் சும்மா கடமைக்காக மட்டும் போகாதீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் காரியங்களை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல வாய்ஸை கொடுத்துருக்கிறாரு. எனக்கெல்லாம் காக்கா மாதிரி வாயெல்லாம் கீச்சின்னு இருக்கும் குரல். நானே இப்படி இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு நல்ல நல்ல குரலை கொடுத்துருக்காரு. நீங்களாம் தனியாலாம் பாடி நான் கேட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக பாடுறீங்க. உங்களுடைய வாய்ஸை நீங்கள் நல்லா திறந்து நல்லா சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம், அந்த அற்புதத்தை செஞ்சதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி அவருக்கு துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் சபையில் எடுக்கணும். கையை தூக்குறதுக்கே நம்மளுக்கு கை மேலே போக மாட்டேங்குது. ஆமாம், நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தாங்களா நம்மளை என்னெல்லாம் நினைப்பாங்களோ, நம்மளை ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்களே, நான் கொலை குத்தம் பண்ணது மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்டவரை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க.
எந்த மனுஷனையும் நம்ம பார்க்கறதுக்காக வரல. உங்களுக்காக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதற்காக இருக்கிறாரு. அவருக்காக கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவன் எல்லாவற்றையும் செப்பனிட்டு, பலிபீடத்தை செப்பனிட்டு புதுப்பித்து அதில் ஆண்டவருக்கு உகந்ததை பலியிட்டான். நம்முடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாய், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாய் நீங்களும் நானும் இந்த அறிவுகளை கடந்து வரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் ஆராதனைக்கு வரும்பொழுது உங்களுடைய குரலை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். அடுத்ததை நம்ம பார்த்தோம், அவன் ஆண்டவரை தேடாதவங்களை கொலை செய்யணும்னு அவன் சட்டத்தை கொண்டு வந்தான். ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை அவன் செய்தான். கர்த்தருக்கு முதன்மையானதை அவன் செய்ததாக கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததை நம்ம பார்த்தோம், அவனிடத்தில் இருக்கிற உச்சிதமான காரியத்தை ஆண்டவருக்காக கொடுத்தான். ஆமாம், நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு, ஆனால் அதை சுதந்திரிக்கவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருந்தார். இதை சொல்லிட்டு நான் நேரம் நம்ம வேதத்தினுடைய ஒரு 2-3 பேர் கேரக்டர் நம்ம பார்ப்போம். இது நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு ஒரு காசு வந்துச்சு. அந்த காசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தார். இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அவர் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, சர்ச்சுக்கு கூட போக மாட்டார். அந்த கடையே கதின்னு கிடப்பார். எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் நம்மளுக்கு லாபம் வந்துச்சான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டம் வரைக்கும் புதுசாக கடை இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஆட்கள் வந்தாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நஷ்டமாயிருச்சு. இப்போ ஆலயத்துக்கு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. நேரம் ஆலயத்துக்கு போனார். அங்கே போயிட்டு, பாஸ்டர் நீங்கள் எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், எல்லாமே லாஸ் ஆகி போச்சு, எனக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறார். இப்போ ஸ்தோத்திர பலியிடுன்னு சொன்னாக்க கையை டகார்னு தூக்குறாரு. பட்டார்னு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரன்றாரு. இதை முதலே செஞ்சிருக்கலாம்ல. அப்போ நம்மளுக்கு எப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வேண்டியதில்லை. என் கடை தான் கதி, எனக்கு லாபம் தான் முக்கியம்னு நம்ம கிடக்குறோம். கேட்டோம்னா பாஸ்டர் கேட்டாருன்னா என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் இருக்குது பாஸ்டர், ஆட்கள் போயிடுவாங்க பாஸ்டர் அப்படிங்கிறது. இன்னொரு மனிதர் இருந்தார், அவருக்கும் கடை வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இது உண்மையிலே நடந்த சம்பவம். பிற்பாடு அவர் ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்த மனிதர் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எவ்வளோ லாபம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் கடை அழைத்து விட்டு முதலாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் நஷ்டத்தையே அவர் பார்க்கல. முதல்ல ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். நம்முடைய உச்சிதமான ஆசீர்வாதம் நம்மகிட்ட என்ன கொடுக்க முடியும். அவன் வெள்ளியையும் பொன்னையும் அவன் இருக்கிறத எது பெஸ்ட்டோ அவன் கொடுத்தான். உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டே நீங்கள் தான். நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரை உங்களை தேடுறதை காட்டிலும் எனக்கு பெரிய வேலை இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். இந்த பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ் ஆண்டவர், இதில் என்ன லாபம், இந்த சண்டே எனக்கு என்ன லாபம் வருதோ அது எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை, நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கடை அடைச்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார ஆரம்பித்தார். அடுத்தது இன்னொரு மனிதர் நான் பார்த்துருக்கிறேன். இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அவருக்கு ஆண்டவர் ஒரு கடை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இவர் என்ன பண்ணுவாருன்னா 2 நாளைக்கு வருவார். 3ஆவது நாள் கடை அடைச்சிட்டு வீட்டில் போய் குப்புறப்படுத்த தூங்கிடுவார். கடைக்கு வர மாட்டார். 2 நாள் கடை நடத்துனா 3 நாளைக்கு கடை ஓடாது. சண்டே மட்டும் கடை ஓடும். ஏன்னு சொன்னால் சர்ச்சுக்கு போகணும் இல்லையா, அதனால் இங்கே போய் உட்காந்துக்கிறது. இப்படியே இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள சோம்பலே வராது, சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டீங்க. ஆண்டவருக்கு கூட இருக்கிறாருன்னு நீங்கள் குப்புற அடித்து படுக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு இடத்துல எப்படி நம்ம வேலைக்கு போகும் பொழுது கவனமாக இருக்கிறோமோ, நம்ம இடத்துல கர்த்தர் ஒரு பிஸ்னஸை பொறுப்பை, ஒரு குடும்பத்தை, ஒரு காரியங்களை உங்களிடத்துல கொடுக்கும் பொழுது அதையும் பொறுப்பாய் செய்வதற்கு ஆண்டவர் உங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்குற காரியம் நீங்கள் அவருக்காக கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறது தான் நீங்கள் உச்சிதமாக உங்களிடத்துலேருந்து கொடுக்குற ஒரு காரியம், உங்களுடைய கிரியை. அந்த இடத்துல நீங்கள் கிரியை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் கூட இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தாவீதை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 12, 13, 14, 15. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பதாக போக்கும் வரத்துமா இருந்தான். தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர்
கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. சவுல் யாருங்க? அவன் ராஜா. தாவீது யாரு? ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஆள். அவன் ஒரு ஆட்டு இடையனா இருந்தவனா இப்போ ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவனு கூட இருக்கிறான்றத சவுல் அறிந்திருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு தெரியுது தாவீது கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம விட்டு விலகி போயிட்டாருன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தோம் அவன் மகா புத்திமானாய் நடந்தான். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க மகா புத்திமானா நடந்துக்குவீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்றத ஜனங்கள் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? நீங்க புத்திமானா நடந்துக்கிறத வச்சு அவங்க பார்ப்பாங்க, இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி. அவன் சவுல் தாவீதுக்கு பயந்தான். அவன் மகா புத்திமான நடக்கிறதை கண்டு அவன் ராஜாவே பயப்படுற அளவுக்கு அவன் புத்திமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னு சொன்னா நீங்க புத்திமான நடந்துக்கிடுவீங்க. உங்க உயர் அதிகாரிகள் உட்பட சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவன் கையிட்டு செய்கிறதுல ஆண்டவர் இருக்கிறார், இவன் கூட ஆண்டவர் இருக்கிறார்ன்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தை ஒரு கனமுள்ள வார்த்தையாய், ஒவ்வொரு காரியத்தையும் பிறப்பிக்கிற வார்த்தையாய், மகா புத்திசாலித்தனமான வார்த்தைகளாய் அது இருக்கும். சும்மா உட்காந்து கதை அடிச்சுட்டு போற வார்த்தைகளா அது இருக்க போறது இல்லை. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அவன் மகா புத்திமான நடந்துக்கணும். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி அவன் மகா புத்திமான நடக்கிறதை கண்டு சவுல் பயந்தான், அவனுக்கு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் ஞானமா நம்ம இருப்போம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க புத்திசாலியா இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் உனக்கு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நான் என்னால் செய்ய முடியாது, என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது, இந்த ஸ்தானத்துக்கு என்னால் போக முடியாது அப்படின்ற எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவரோட பிள்ளைக்கு வெறுமையாக வந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆண்டவரால் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். நீங்கள் முதல்ல யாருன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை தெரிஞ்சுக்கிடணும். அவர் மகா பெரிய தேவனா இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறாரு. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எரிகோ கோட்டையை விழுகிறதுக்கு யாராவது கத்துனா கீழே விழுகுன்னு சொன்னாங்க நம்ம நம்ப முடியுமா? ஆனா பைபிள்ல சொன்னதுனால நம்ம நம்புறோம். ஏன்? ஆண்டவருடைய கிரியை அப்படி இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற அவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நம் செய்கிற காரியங்களில புத்திசாலித்தனமான காரியமா நம்ம இருக்கணும். நம்ம புத்திசாலியா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், இவன் ஞானவானா இருக்கிறான், இவன் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். யோசேப்பு அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 2, 3, 4வது வசனம். ஆதியாகமம் 39, 2, 3, 4. கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம், தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு எப்படி போனான்? ஒரு அடிமையாக தான் போனான். He's not a rich man when he entered to Egypt. அவன் ஈஜிப்துக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய பணக்காரனாவோ செல்வந்தனாவோ போல, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் அங்கே ஈஜிப்துக்குள்ளே போகிறான். எகிப்துக்குள்ளே ஒரு அடிமையாய் அவன் போனான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரிய சித்தினா என்ன? நிறைய நேரம் நம்ம இங்கே இருக்கிறதுனால தமிழ் கூட நம்மளுக்கு மறந்து போயிடுது. காரிய சித்தின்னு சொன்னால் நம்முடைய காரியங்களை எந்தெந்த இடத்துல கரெக்டாக செய்யணுமோ அந்த இடத்துல செய்கிற காரியம். காரிய சித்தின்றது இந்த ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஸ்மார்ட்டானா அந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். அவனுக்கு கீழே அவனுக்கு வேண்டியது விடுதலையாகி வெளில போகணும். அப்போ விடுதலையாகி வெளில போகணுன்னா யாருக்கிட்ட என்ன பேசணுன்றதை கரெக்டாக அவன் வச்சுருப்பான். அப்போ 2 பேர் அரமனையில் திருடிட்டான்னு சொல்லி உள்ளே போட்டிருக்காங்க. அப்போ 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்க அவன் என்ன வார்த்தையை கவனமாய் உபயோகப்படுத்த வேண்டுமோ அந்த வார்த்தையை கவனமாய் அவன் பேசினான். அவன் என்ன சொப்பனம் சொன்னான் அப்படின்றத கேட்டுக்கிட்டான். அந்த சொப்பனத்துக்கு இவன் விளக்கம் சொல்லுகிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இந்த கிருபையை அவன் சொல்கிறான், இதுதான் அதுக்கு அர்த்தம்பா அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடித்தோடனே உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு
அதை நீ பயன்படுத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அனுப்புவான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அதே போல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் எப்படி செய்யணுன்றதை அவன் தெரிந்து வைத்திருந்தான். ஒரு பிளான்ட் வந்து எப்படி அவன் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது எப்படி செய்யணுமோ அதை சீராய் செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் செய்த எல்லா கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வீட்டையும் இவன் நிமித்தமாக, யோசேப்பு நிமித்தமாக ஆசீர்வதிச்சாராம். அப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களால் தான் அந்த கம்பெனி ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற காரியங்களில் ரொம்ப காரிய சித்தி உள்ளவனா, நீங்கள் காரிய சித்தி உள்ளவளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணுவார். அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கையிலே அவன் ஒப்புவித்தானான். அப்போ ஆண்டவர் அவன் கூட இருக்கான்றது யார் பார்த்தா, ஆண்டவரை அறியாத மனிதன் கண்டு கொண்டான். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம காரிய சித்தியோடு நடந்துக்கணும். முதல்ல புத்திமானாக நடந்துக்கணும், காரிய சித்தியாகவும் நம்ம நடந்துக்கிடணும். எதை கரெக்டாக செய்யணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செய்யணும். அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை மாத்திரம் கரெக்டாக நம்ம பேசணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை செய்கிறோன்னா அதை எப்படி செஞ்சால் அது விளைச்சலை கொடுக்கும், அது எப்படி விளையும், நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த காரியங்களை புரிந்து கொண்டு அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த எஜமான் கண்டு, எகிப்தியனாகி அந்த எஜமான் கண்டு அவனுக்குண்ட எல்லாவற்றையும் அவனிடத்துல ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ இவன் சாதாரணமாக போன ஆள் இப்போ ஒரு லெவலில் ஆண்டவர் கூட கூட்டிகிட்டு போகிறார். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினாலே இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. அவன் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாய் ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ ஜெயிலில் போய் கிடக்கான். ஜெயிலில் போய் கிடந்தவொடனே இப்போ அங்கே 2 பேர் உள்ள வராங்க அரண்மனையிலேருந்து. அவங்கள்ட்ட என்ன பேசணுமோ பேசுகிறான். இப்போ ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்குறாரு. சொப்பனத்தை கொடுத்தா அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒருத்தராலையும் அவங்க அமைச்சரவையிலேயே முடியல. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஜெயிலில் இருந்துட்டு வந்த ஒரு ஆள் சொல்கிறான், பானபாத்திரக்காரன் சொல்கிறான், ஐயா இங்கே ஜெயிலில் ஒருத்தன் இருக்கான், அவன் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு அந்த கிருபை இருக்குன்னொன்னே அவனுக்கு குளிப்பாட்டி ஆடைகளை அணிவித்து ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வராங்க. அந்த காரியங்களை தெளிவாய் அவன் சொல்லுகிறான். நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவருடைய உங்களோடு கூட இருக்கிறத ஜனங்கள் கண்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்போவுமே அதே சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதில் நம்ம தட்டி கழிக்கக்கூடாது. ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம கஷ்டத்தின் மத்தியிலையும் சரி, பாடுகள் மத்தியிலையும் சரி, அந்த கிடைக்கிற சான்ஸை ஆண்டவருடைய பிள்ளைகள் புத்தியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்றதை ஜனங்கள் காணும்படியாய் புத்தியாய் பயன்படுத்தி அதை காரிய சித்தியாய் முடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ யோசேப்பு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். நல்லா யோசித்துக்கங்க. ஒரு குழியில் போட்ட ஆள் யோசேப்பு குழியில் கிடந்தவனை தூக்கி அடிமையாக எகிப்துக்கு அனுப்புகிறாங்க சகோதரர்கள். இப்போ அங்கே கிடந்தவன் அவன் செய்கிற காரியங்களில் ஆண்டவர் அவன் கூட இருந்தபடியினால அவனுக்கு உண்மையாக இருந்திருக்கிறான். எல்லா காரியத்தையும் செய்கிறான். இப்போ ஒரு குற்றச்சாட்டு தடை வருது. நம்முடைய லைஃப்பில் எப்படி போகுமோ அப்படி தான் இருக்குது. ஒரே நாள்லேயே பெரிய ராஜாவை போய் நிற்கலை. ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கலை. ஒரே இடத்துலையே 1 மணி நேரத்தில் பெரிய ரிச்சாலாம் போய் நிற்கலை. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் எதெல்லாம் செஞ்சானோ அதை ஆசீர்வாதமாய் மாற்றினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வர்த்திக்க பண்ணார். அதனால அதை பார்த்தவன் இவனால தானே நம்மளுக்கு ஆசீர்வாதம் தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா 10ஓட 1 11ஆ வேலை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் தனியாக தெரியணும். நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைன்னு தெரியணும். இவங்க கை வச்சாங்கன்னா இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு தெரியணும். நீங்கள் அப்படி ஆசீர்வாதத்தை சுமந்து செல்கிற பாத்திரமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சுமந்து செல்கிற பாத்திரமா இருக்கணும். அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் உங்க கூட இருந்தால் தான் நடக்கும். அப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கு தான் ஆசாவை எடுத்து நம்ம பார்த்தோம். அப்போ யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் நீங்கள் தான் யோசேப்பு. நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் நீங்கள் தான் ஐசக், நீங்கள் தான் ஈசாக்கு. இவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கணும்னா நீங்கள் யோசேப்பை போல இருக்கணும். நீங்கள் ஈசாக்காக இருக்கணும்னா
ஆசா செய்த அத்தனை காரியங்களையும் செய்யணும். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எந்த இக்கட்டு வந்தாலும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் பேசுறதுக்கு அங்கே வச்சிருப்பார். எந்த சூழ்நிலை மோசமானாலும், எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்குன்னு 4 பேர் ஆண்டவர் அங்கே கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த தேசத்துக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். எப்படி நம்ம இருந்த நம்மளை ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாத நம்மளை குளிப்பாட்டி நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஸ்பிரிச்சுவல் நண்பர்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு ஆசா செய்தது போல நானும் செய்ய போகிறேன். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற, என் வீட்டில் இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற எல்லா அசூசிகளையும் நான் நீக்கி போட போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? அதே போல் ஆண்டவருக்கு நான் துதி பலியை செலுத்துவேன். ஒவ்வொரு தடவையும் நான் சபைக்கு தட்டி கழிக்காமல் நான் போவேன். ஆண்டவரை நான் தேடுவேன். நான் என்றைக்குமே ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நான் வருவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? எந்த இடத்துல போனாலும் நான் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் நான் ஸ்தோத்திர பலிகளை இடுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு தடவையும் நான் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, அதிசயத்துக்காக நன்றி, ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க முடியுமா? உச்சிதமாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல வந்து கேட்குற ஒரே ஒரு காரியம் தான், உன் கூட கர்த்தர் இருக்கணும்னா இதை மாத்திரம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீ கோடி கோடியாக சம்பாதிச்சுக்க அவருக்கு ஆண்டவருக்கு கொட்டி கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பலனையே ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். லீமாந்தல கடமோ ஷபலதர கபலதும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த கேட்ட வார்த்தைகளின்படியே இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஆண்டவரே, தாவீதோடு இருந்த கர்த்தர் அவன் மகா புத்திமானா இருந்தது போல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை மகா புத்திமானாய் நீங்க நடத்துக்கிறதுக்கு கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்போடு நீங்க இருந்தீங்களா ஆண்டவரே, அவன் செய்யற எல்லா காரியத்தையும் நீங்க வாய்க்க பண்ணினீங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அவர்களை வர்த்திக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்க தேவன் கிருபை கொடுங்க. இந்த இடத்துல ஆண்டவரே வந்து நின்று கொண்டு ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, உச்சிதமாய் தன்னையே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீர் சிந்தி ஆண்டவரே சம்பாதித்த இவர்களை மாற்றும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உண்மை முதன்மையாக வைக்கிற இருதயத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தை கொடுங்க. குற்றப்படுத்துகிற மற்றவர்களை அனாவசியமாய் பேசி கொண்டிருக்கிற, இல்லை என்றால் சோம்பேறித்தனமாக இருக்கிற வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் நிமித்தமாக இவருடைய கம்பெனி, இவருடைய குடும்பம் ஆண்டவரே, இவருடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த அறையில் இருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை வர்த்திக்க பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவளோடு கூட நீங்க இருக்கீங்கன்றத இவருடைய கண்கள் திறக்கத்தக்கதான கிருபையில நீங்க கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் காணட்டும். முதல்ல கர்த்தர் நீர் எப்படி இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழிநடத்துகிறீர் என்பதை இவர்கள் காணும்படியான நாட்களை நீங்க கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னமாய் வருகிற நாட்களில் ஒரு பெரிய சாட்சியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு நீங்க தரும்படியாய், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உண்மை பற்றி கொள்கிற லைஃப்ல ஆண்டவரே நாங்கள் இன்னுமாய் முன்னேறி உண்மை பற்றி கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.